ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சு? என்னோடய டே நல்லா தாங்க போச்சு ஆஃபீஸில். ஓகேங்களா, வீட்டு வேலையும் சைமல்டேனியஸ்லி பார்த்துக்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், உங்கள் கூட எப்படி நான் அந்த டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஷேர் பண்ண போகிறேன்றது தான் இந்த ஹோல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தவங்களுக்கோ, வியூ பண்ணவங்களுக்கோ, லைக் பண்ணவங்களுக்கோ தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்டு பார்த்துட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸு ஃபஸ்ட்டே குக்கரில் வச்சுட்டேங்க. ஓகேங்களா, அண்ட் இப்போது வந்து நான் அலசிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீரை. ஸோ கீரை தான் நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கீரை பருப்பு போட்டு தாங்க ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதுதாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரைக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணுவேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இல்லை சில பேர் அதுதான் போடுவாங்க. ஓகேங்களா, போடாதவங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். அது கொலஸ்ட்ரால் கூட கம்மியாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகா, தக்காளி, இது அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கினேங்க. ஓகேங்களா, அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு பருப்பு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீரையும் அது கூட சேர்த்து வதக்கிட்டு எவ்வளோ தேவையோ பருப்பு அவ்வளோ பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த 1 கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் செய்வீங்களோ என் கூட கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சிக்கனும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஃப்ரை பண்ணலான்ற மாதிரி தாங்க. ஆனால் வந்து என்னோடய பெரிய பையன் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்றதுனால தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3ன்ற இடத்துல ஒரு 5 தக்காளி வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுவேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொட்டை புளி, தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, எவ்வளோ உங்களுக்கு கொத்தமல்லி தேவையோ அவ்வளோ கொத்தமல்லி தேவைப்பட்டதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சோண்டு நான் கஸ்தூரி மேத்தி லீஃபை வந்து தூவி விடுவேங்க. அதுக்கப்புறம் எண்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெப்பரு, அதுக்கப்புறம் சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிட்டேன்னா சூப்பராகவே குக் ஆகி வந்துடுவாங்க. இப்போது ஆல்ரெடி பருப்பெல்லாம் வெந்துச்சு இல்லைங்களா கீரையோடு சேர்ந்து, அது வந்து இப்போ நான் வந்துட்டு கடைஞ்சிட்டு இருக்கேங்க. ஆல்ரெடி வந்து எண்ணெய் எல்லாமே போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்ததுனால இப்போ ஈஸி தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒர்க்கிங் யார் போகிறோமோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சுங்க. ஒரு சைடு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மட்டன் இருக்குங்க, அந்த மட்டனை வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டு வெறும் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டுக்கிறேங்க. அதை வந்து கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்ற அந்த ஐடியாவில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் போட்டுட்டாங்க சிக்கனுக்கு. ஓகேங்களா, அண்டு கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிட்டேன். இது 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணாத இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, மட்டன் போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி தாங்க வேக வச்சுருந்தேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மாதிரி மரூன் கலர் கூட கிடையாதுங்க, சாரிங்க நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். மரூன் கலர் இல்லைங்க, கொஞ்சம் நல்லா ட்ரை ப்ரௌன் கலரில் வரும்போது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா அது வந்து இந்த கீரை குழம்பு கூட சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இப்படி தாங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க. தேங்க்யூ.